अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதமுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீரம்யஜாமாத்ருமுனீந்திரசாசனாத் யோ மங்களாசாசன சௌப்ரபாதிகே சக்ரே பிரபத்திஞ்ச விஷாசலேஷிது தம் வாதிபீகிருத் குருமாஸ்ரயாம்யஹம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர், மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியருடைய நியமனத்தாலே அருளி செய்த ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் என்கிற ஸ்தோத்திரம். திருவேங்கடமுடையானை திருப்பள்ளி உணரும்படி அவனை பிரார்த்தித்து கொள்ளுவது. அந்த ஸ்தோத்திரத்திலே முதல் 2 ஸ்லோகங்கள் அது அண்ணாவினுடைய கிருத்தியமாக இல்லாமல், அதாவது பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் அருளி செய்ததாக அல்லாமல், அது ஒன்று ஸ்ரீராமாயணத்திலிருந்தும் மற்றொன்று புராணங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஸ்லோகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம்தான் முதலிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அருளி செய்தது என்று நாம் கொள்ளுகிறோம். இந்த ஸ்லோகமும் இதற்கு அடுத்த ஸ்லோகமும் ஆகிய 2 ஸ்லோகங்களிலே முதலிலே பிராட்டியை புருஷகாரமாக முன்னிடுவது போல முதலிலே பிராட்டியை எழுப்புகிறார், அதற்கு பிறகு எம்பெருமானை எழுப்புகிறாள் என்று நாம் பார்க்கலாம். திருப்பாவையிலே கூட ஆண்டாள் முதலிலே உந்துமுதகளித்தன் என்கிற பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பின பிற்பாடு ஏத்தகலங்கள் என்கிற பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறாள் என்று பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல இங்கே 2 ஸ்லோகங்களாலே பிராட்டியை எழுப்புகிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. மாத சமஸ்த ஜகதாம் மதுகைட்டபாரே வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீஸ்வாமினி ஸ்ருதஜன பிரியதானசீலே ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே தவ சுப்பிரபாதம். முதலிலே பிராட்டியை என்னவென்று சொல்லுகிறார்? சமஸ்த ஜகதாம் மாதா, உலகனைத்துக்கும் தாயாயிருப்பவள். அவன் எம்பெருமான் உலகனைத்திற்கும் தந்தை என்று சொன்னால் அவனுக்கு இவள் பத்தினி என்கிற காரணத்தினாலேயே, இவள் விஷ்ணு பத்தினி ஆகையினாலே இவள் உலகனைத்திற்கும் தாயாகிறாள் என்பது சொல்லாமலே கிடைக்கிறது அல்லவா? ஆயினாலே சமஸ்த ஜகதாம் மாதா, உலகனைத்திற்கும் தாயாயிருப்பவள். அதற்கு மேலே மதுகைட்டபாரேஹே வக்ஷோ விஹாரிணி, மதுகைட்டபாரேஹே வக்ஷோ விஹாரிணி, மதுகைட்டபர்களை அழித்தவனான எம்பெருமான் அவனுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருப்பவள், அந்த திருமார்பை அலங்கரிப்பவள். திருவேங்கடமுடையானை பற்றி நம்மாழ்வார் பாசுரம் அருளி செய்கிற பொழுது கூட என்ன சொல்லுகிறார்? அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று அருளி செய்கிறார் அல்லவா? அதனால இங்கேயும் மதுகைட்டபாரேஹே வக்ஷோ விஹாரிணி என்று இப்படியும் அர்த்தம். இந்த சமஸ்த ஜகதாம் மாதா மதுகைட்டபாரேஹே வக்ஷோ விஹாரிணி என்று இப்படியும் கூட ஒரு பொருள் கொள்ளலாம்.
அதாவது சமஸ்த ஜெகதாம் மாதா என்னால் என்ன, உலகத்தை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தவனாய் மதுகைடபர்களுக்கு விரோதியாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமானுடைய திருமார்பிலே இருப்பவளே. அந்த சமஸ்த ஜெகதாம் மாதா என்கிற சப்தமானது மாதா என்று தாயார் அவளை அழைக்கிற பொழுது சம்புத்தியிலே மாதா என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அல்லது உலகத்தையெல்லாம் அளந்தவனான மாதா என்னால் மாதா மாதாரோ மாதார உலகத்தையெல்லாம் அளந்தவன் என்கிற சொல்லை சொல்ல வேண்டுமானாலும் மாதா என்ற சொல்லத்தான் சொல்ல வேணும். அப்படிப்பட்டவனுடைய திருமார்பிலே எழுந்தருளியிருப்பவள் என்று இப்படியெல்லாம் பல பொருள்களை சொல்லலாம். இந்த இடத்திலே அவனுடைய பக்ரோ விகாரிணி, அந்த மார்புக்கே ஒரு அலங்காரமாய் எழுந்தருளி இருந்து அவனுக்கே பெருமை அளிப்பவளார் என்னால் இந்த பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அதற்கு மேலே மனோகர திவ்யமூர்த்தே, அவள் எப்படிப்பட்டவள்? மனதை கவரக்கூடிய மிக்க அழகை உடையவள், அழகான திருமேனி, மனோகர திவ்யமூர்த்தே. அதற்கு மேலே ஸ்ரீ சுவாமினி, அவள் எப்படிப்பட்டவள்? திருமகள் ஸ்ரீ சுவாமினி என்னாலன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியவளாய். அவள் ஸ்ரீ என்கிற சப்தத்திற்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவள் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறாள், அவள் எம்பெருமானிடத்திலே போய் நமக்காக பரிந்து பேசுகிறாள், நாம் அவளை ஆசிரியிக்கிறோம், அவள் எம்பெருமானை ஆசிரியத்திருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஸ்ரீ சுவாமினி என்னால் நமக்கெல்லாம் தலைவி என்று சொல்லப்பட வேண்டும். அதற்கு மேலே சிறுதஜன பிரியதானசீலே, தன்னை தஞ்சமடைந்த பக்தர்களுக்கு அவர்கள் விரும்பியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையை உடையவள். அந்த தானம் கொடுக்கிறது என்னால் அதை தனக்கு சீலமாக உடையவள், அடியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவளாக இருப்பவள் என்று சொல்லி கடைசியில் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே. ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே என்னால்னா திருவேங்கடமுடையானுடைய பத்தினியே என்று சொன்னால், உண்மையிலே திருவேங்கடமுடையானுடைய பத்தினி என்பவளுக்கு அந்த திருவேங்கட மலையிலே தனியாக கோவில் கிடையாது, சந்நிதி கிடையாது. மற்ற திருக்கோவில்களெல்லாம் தனிக்கோவில் நாச்சியார் என்று பார்க்கிறோம். திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு போனால் ஸ்ரீரங்க நாச்சியாருடைய சந்நிதி கோவிலுடைய பின்பக்கத்திலே அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரத்திற்கு வந்தால் பெருந்தேவத்தாயாருடைய சந்நிதி தனியாக அமைந்திருக்கிறது. ஆனால் திருவேங்கடமுடையானுடைய திருக்கோவில் அங்கே போனோமானால் திருவேங்கடமுடையானுக்குத்தான் சந்நிதி இருக்கிறதே தவிர தாயாருக்கு தனியாக அங்கே சந்நிதியே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இவர் யாரை சொல்லுகிறார் என்ற சந்தேகம் நமக்கு வரக்கூடாது அல்லவா? ஆயினாலே தான் என்ன சொல்லிட்டார்? பக்ரோ விகாரிணி, திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே எழுந்தருளி இருப்பவளே என்று சொல்லிவிட்டார். அதாவது மற்ற திவிதேசங்களிலெல்லாம் தனிக்கோவில் நாச்சியார் என்று தனியாக உண்டு. ஆனால் திருவேங்கடமலையிலே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பனாக திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிறபடினாலே அவனுடைய திருமார்பிலேயே அந்த பிராட்டி எழுந்தருளி இருக்கிறாள். அதனால் முதல்ல அவளை பற்றுகிறார் இவர் புருஷகாரமாக. அதைத்தான் ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே, எம்பெருமானுடைய திருமார்பிலேயே எழுந்தருளி இருந்து அவனுக்கு பத்தினியாக இருப்பவளே, தவ சுப்பிரபாதம், உனக்கு நல்விடிவு ஆகட்டும். சுப்பிரபாதம் என்னால் நல்விடிவு, நல்ல பொழுதாக விடியட்டும் என்று சொல்லுகிறோமே, அதுதான் தவ சுப்பிரபாதம், உனக்கு நல்விடிவு, இது நல்விடிவு ஆகுக என்று அந்த திருவேங்கடமுடையானுடைய பத்தினியான பெரிய பிராட்டியார் அலர்மேல் மங்கை என்ற திருநாமத்தோடு அவனுடைய திருமார்பிலேயே உரைபவள். அவளை இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே துயில் எழுப்பினார். அடுத்தபடியாக 4வது ஸ்லோகம். தவ சுப்பிரபாதம் அரவிந்தலோச்சனே பவத்து பிரசன்ன முகச்சந்திரமண்டலே விதிசங்கரேந்திர வனிதாபிரர்ச்சிதே விருஷசைலநாத தஜிதே தயாநிதே. தவ சுப்பிரபாதம் அரவிந்தலோச்சனே, உனக்கு நல்விடுவு என்று கீழ் ஸ்லோகத்தினுடைய முடிவிலே சொன்னார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார். தவ சுப்பிரபாதம், உனக்கு நல்விடிவு ஆகட்டும்
என்று சொன்னார். அந்த பெரிய பிராட்டியார் எப்படிப்பட்டவள் என்னால் அரவிந்தலோச்சனே, தாமரை போன்ற 2 திருக்கண்களை உடையவள். நல்ல அழகான திருக்கண்கள் அவளுக்கு. அந்த திருக்கண்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால் அது அழகான தாமரை போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அவளுக்கு அழகு, அந்த அழகை கீழே சொன்னார், மனோகர திவ்யமூர்த்தே என்று, அழகான திருமேனியை உடையவள் என்று. இப்பொழுது தாமரை போன்ற திருக்கண்கள் இன்னும் கூட அவளுக்கு அழகை ஊட்டுகின்றனவா. தவசு அரவிந்தலோச்சனே. அதற்கு மேலே பிரசன்னமுக சந்திரமண்டலே, அவளுடைய திருமுகமண்டலம் எப்படி இருக்கிறது, நல்ல சந்திரமண்டலம் போலே அப்படி தெளிந்த முகமாய் இருக்கிறது. இதனால் சந்திரமண்டலம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சியான கிரணங்கள், அதற்கு மட்டும்தான் இங்கே ஊமை கொள்ள வேண்டுமாம். ஏனென்றால் முழுவதும் சந்திரனை இங்கே கொள்ள முடியாது. காரணம் என்ன என்னால் சந்திரன் என்னால் பல பல புள்ளிகளை உடையவனாய், பல பல கருப்பான பள்ளங்களை உடையவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவுமே இங்கே பிராட்டிக்கு கிடையாது. அதனால் சந்திரனை காட்டிலும் அழகு படைத்தவள் இவள். இருந்தாலும் ஒரு நல்ல பிரகாசமான முகம் என்று சொல்லுகிற பொழுது சந்திரனை உதாரணமாக சொல்லுவது கவிமரபாகையாலே இவரும் இங்கே என்ன சொல்லிட்டார், பிரசன்ன முக, நன்றாக அப்படி தெளிந்ததான புன்முறுவலோடு கூடியதான திருமுக மண்டலம். அது எப்படிப்பட்டது, சந்திரமண்டலே, சந்திரமண்டலம் போலே அப்படி இருப்பவள் என்று அவளை சொன்னார். இதெல்லாம் அவளுடைய அழகு பெருமை. அவளுடைய மேன்மை எப்படிப்பட்டது என்னால் விதிசங்கரேந்திர வனிதாபிரர்ச்சித்தே. விதி என்னால் பிரம்மா, சங்கரன் என்னால் சிவன், இந்திரன் என்னால் தேவர் தலைவன். இவர்களுடைய வனிதாபிகி அர்ச்சித்தே என்கிறார். அந்த பெண்கள், அதாவது பிரம்மாவினுடைய பத்தினியான சரஸ்வதி, அதே போல சிவனுடைய பத்தினியான பார்வதி, இந்திரனுடைய பத்தினியான சசி என்னி இவர்கள் அத்தனை பேரும் வந்து இவளுக்கு தொண்டு செய்கிறார்களாம், பெரிய பிராட்டியாரான ஸ்ரீமகாலட்சுமிக்கு. ஆயினால என்ன சொல்றார், விதி சங்கரேந்திர வனிதாபிகி அர்ச்சித்தே. அப்படிப்பட்ட தேவதைகளுடைய பெண்களாலே நீ எப்படிப்பட்டவள், அர்ச்சிக்கப்படுகிறாய், ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறாய். ஆளவந்தாரும் கூட தம்முடைய சதுஸ்லோகியிலே சொல்லப்படுகிற பொழுது பிரம்மேஷாதி சுரவ்ரஜா ச தைதா துவத் தாச தாசீகணா என்று தெரிவித்தார். பிரம்மா முதலானவர்களுடைய தைதா, அவ அத்தனை பத்தினிகளும் யார், உனக்கு தாசீகணா, உனக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று ஆளவந்தார் சதுஸ்லோகி என்கிற கிரந்தத்திலே தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை இங்கே உறுதிப்படுத்தும் வகையிலே இங்கே பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவும் என்ன தெரிவிக்கிறார், விதிசங்கரேந்திர வனிதாபிரர்ச்சித்தே என்று சொன்னார். அதற்கு மேலே விருஷசைலநாத தயித்தே. விருஷசைலம் என்னால் அதுவும் கூட திருவேங்கடமலையைத்தான் குறிக்கும். அது விருஷபாச்சலம். ஒவ்வொரு மலைக்கு ஒரு பெயர் உண்டு என்று சேஷாச்சல, கருடாச்சல, விருஷபாச்சல என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே திருவேங்கடமலைக்கு விருஷாத்ரி என்றும் பெயர் உண்டு. அது விருஷசைலம். அந்த விருஷசைலநாத தைத்த விருஷசைலம், அதற்கு நாதன் யார் என்னால் திருவேங்கடமுடையான். அவனுடைய தைத்தா என்னால் அவனுடைய பத்தினி என்று அவளை கொண்டாடி, அதற்கு மேலே தயாநிதே, அடியவர்களிடத்திலே எல்லாம் அளவற்ற கருணையை பொழிபவள் நீ. எம்பெருமானுடைய கருணையை காட்டிலும் பிராட்டினுடைய கருணை மிக விஞ்சி இருக்கும் அல்லவா. ஆகினாலே தயைக்கெல்லாம் ஒரே கொள்கலமாய் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமியே, தவ சுப்பிரபாதம் பவது, உனக்கு இது நல்விடிவாக ஆக வேண்டும் என்று இந்த 4வது ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டியாரையே துதிக்கிறார். ஆக முதல் 2 ஸ்லோகங்கள் இதிகாச புராண ஸ்லோகங்களாக அமைந்தன. அடுத்த 2 ஸ்லோகங்கள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவளை துயிலெழுப்புவதாக அமைந்தன. இதற்கு மேலே 5வது ஸ்லோகம் தொடங்கி திருவேங்கடமுடையானை திருப்பள்ளி உணர்த்துகிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணந்தயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.